ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நிறைய என்னோடய வாட்ஸ்அப்லேயும் சரி, நேராகவும் சரி, என்னோடய யூடியூப் சேனல்லையும் சரி கேட்குறது என்னென்னாக்கா, உங்களுக்கு மட்டும் எப்படி கஸ்டமர் நிறையா வராங்க, எப்படி நான் மேனேஜ் பண்ணுறது, எனக்கு துணியே வர்றதில்ல, கஸ்டமரும் அதிகமாக வர்றதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு பதில் சொன்ன மாதிரி இருக்கும். நானும் வந்து உங்கள் இதை பற்றி நான் சொன்னேன்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து நேற்று 2 நாளுக்கு முன்னாடி நான் வந்து காலையில் வந்து கடை திறந்து எல்லாத்தையும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2 மணிக்கு ஒரு குட்டி கதை மாதிரி தான் வரும் இது. 2 மணிக்கு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 மணிக்கு தான் வந்தாங்க அந்த கஸ்டமரும். அவங்க என்கிட்ட ரெகுலராக ஸ்டிச் பண்ணுறவங்க தான். பார்த்திங்கனாக்கா வந்து இந்த மாதிரி நாளைக்கு காலையில் நாங்கள் வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுத்துட்டோங்க்கா. இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு தம்பிக்கு நாளைக்கு நாள் நல்லா இல்லை, அதனால் மொட்டை அடிக்கணும்னு சொல்கிறாங்க வீட்டில். அதுக்காக வேண்டி எனக்கு வந்து 2 சேரீ வந்து அர்ஜெண்ட்டாக தைச்சி தரணும். 2வது பார்த்திங்கனாக்கா எனக்கு அதில் கொஞ்சம் டிசைனாகவும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் சரி, அது வந்து நம்மளுக்கு ரெகுலராக நம்ம தைச்சி கொடுக்குறவங்க, எப்படி நம்ம வந்து ஸ்கிப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் ஃபஸ்ட்டு வந்து எப்படிம்மா, நான் இப்போ தைச்சிட்ருக்கிறப்போ துணியே இன்னும் முடிக்கலை, நான் எப்படி உனக்கு வந்து பண்ணி தர்றது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லைக்கா, நீங்கள் எப்படியாவது எனக்கு ஸ்டிச் பண்ணி தந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் வந்து 2 மணிக்கு தான் 2 சேரீயுமே, இந்த சேரீயும் இன்னொரு சேரீயும் கொடுத்துருந்தாங்க. 2 மணிக்கு கொடுத்துட்டு அவங்க எனக்கு கிட்டத்தட்ட 7 மணிக்கெலாம் கேட்டிருந்தாங்க. 7 மணிக்கு நான் 2 சேரீயுமே டிசைன் கொஞ்சம் வச்சு நல்லா பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவுமே நான் ஈவினிங் டெலிவரி கொடுக்கணும். இருந்தாலும் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது? இருந்தாலும் இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே தச்சிக்கிட்டு இருந்ததை வந்து, ஏன்னா அது நைட்டு 9 மணிக்கு தான் கொடுக்கணும். அதை அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு, இப்போ இந்த கொடுத்த 2 சேரீயுமே ஃபஸ்ட்டு வந்து அவங்க இருக்கும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு சேரீயும் 2000க்கு மேலே தான். இதுக்கு வந்து நம்ம சிம்பிளாகவும் ஸ்டிச் பண்ண முடியாது. சரி, யோசித்து பார்த்து, சரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு உடனே புடவையை வந்து சேரீயை ஓரடித்து எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, கடன்னு நான் வந்து ப்ளவுஸை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எப்படியாவது நம்ம 7 மணிக்குள்ளார இதை வந்து அவங்க கையில் ஒப்படைச்சாகணும். ஏன்னா எனக்கு பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டாகவே நான் வந்து கோயில், கும்பாபிஷேகம் அப்படின்னாக்க நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த வேலையை தான் முடிச்சு கொடுப்பேன். எந்த வேலை எப்படி இருந்தாலும், இந்த தெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு எப்போவுமே நான் வந்து எவ்வளோ எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் எது பண்ணாலுமே நான் அதை வந்து கேர் எடுத்துக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நான் எந்த வேலையாக இருந்தாலும் பார்ப்பேன். அது மாதிரி தான் இதுவுமே சரி. ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துட்டு போனோடனே ஃபஸ்ட்டு நான் வந்து என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன். ஏன்னா டிசைன் ப்ளவுஸ் ஆச்சே, எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனாலும் சரி, நம்ம வந்து முயற்சி பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் வந்து ப்ளவுஸை கட் பண்ணி டிசைனாக ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு சேரீ மட்டும் வந்து 3000 4000க்கு கொஞ்சம் கம்மி, 3075 அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டுமே நான் ஒரு நல்ல டிசைனாக சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டிசைன் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி, பக்கத்தில் எனக்கு அக்கா இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து நான் கொக்கி கட்டி மணி கொஞ்சம் எனக்கு அர்ஜெண்ட்டாக இந்த ப்ளவுஸ் வந்து நான் 7 மணிக்கெலாம் கொடுக்கணும், எனக்கு நீங்களும் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டையும் சொல்லியிருந்தேன். அது மாதிரி அவங்களும் பண்ணி கொடுத்துருந்தாங்க.
ஏன் நான் இந்த மாதிரி சொல்கிறேன், வீடியோ போடுறேன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அர்ஜெண்ட்டில் வந்து செய்யும்போது தான் அவங்களுக்கு கஸ்டமருக்கு இன்னுமே நம்ம மேலே வந்து ஒரு மரியாதையும் இருக்கும். அவங்கக்கிட்ட போனால் நமக்கு வந்து எப்படி எந்த சூழ்நிலையிலையும் அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நமக்கு வந்து கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. இது மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தாக்க அவங்க இன்னும் 4 பேருக்கிட்ட சொன்னாக்க அந்த 4 பேர் 8 பேர் ஆவாங்க, 8 பேர் 16 பேர் ஆவாங்க, 16 பேர் 32 பேர் ஆவாங்க. இந்த மாதிரியே தான் நம்மளுக்கு கஸ்டமர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு அடுத்து என்ன வேலை இருக்குது? நம்ம கடை திறந்து வச்சுருக்கோன்னாக்கா கஸ்டமர் எந்த மாதிரி டைமில் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து எந்த டைம்லேயும் நம்ம ரெடியாக இருக்கணும். அவங்க எப்படி நாளைக்கு கேட்டாலும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். இல்லை உடனே கேட்டாலும் 1 மணி நேரத்தில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். இல்லை ஒரு 1/2 அன் ஹவரில் கேட்டாலும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். எந்த சமயத்துலையும் நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி எனக்கு இப்போ முடியாது, என்கிட்ட லைனிங் இல்லை, என்கிட்ட வந்து நூல்கண்டு இல்லை, இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அப்போது எல்லாமே வாங்கி வச்சுட்டு கடையை பொறுத்தளவு ரெடியாக இருந்தால் தான் கஸ்டமர் வரும்போது அவங்களுக்கு தடை சொல்லாமல் நம்ம செஞ்சு கொடுக்க முடியும். நம்ம செஞ்சு கொடுக்கும்போது என்னன்னாக்கா நம்மளுக்கு கஸ்டமரும் அதிகரிப்பாங்க. இதுதான் இதுக்கு உள்ளார நமக்கு கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கான சீக்ரெட் விஷயமே தான். அவங்க கேட்கும்போது நம்ம கொடுத்துட்டாவே எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு. என்னோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு விதமாக வருவாங்க. எனக்கு நாளைக்கு வேணும்பாங்க, இல்லை 1/2 அன் ஹவரில் வேணும்பாங்க. பாருங்கள், உங்களை கூட நான் பேசிக்கிட்டே ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு தான். இருந்தாலும் நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும்தான் என் மைண்டுக்குள்ளார இருந்துச்சு. இந்த ப்ளவுஸு டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம தனித்தனியாக பூவை வந்து அடித்து திருப்ப வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 2 ப்ளவுஸுமே நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அவங்க கஸ்டமர் நான் வந்து டைம் சொல்லியிருந்தேன், 7 மணிக்கு சொல்லியிருந்தேன். கஸ்டமர் வந்து எனக்கு கொஞ்சம் 8 மணிக்கு தான் வந்திருந்தாங்க. 8 மணிக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணியாச்சாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 2 முடித்து நான் அயர்ன் பண்ணுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, நம்ம சும்மா சொல்கிறதில்ல. ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தேன். கஸ்டமர் வந்தாங்க, பார்த்துட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க. இந்த குறுகிய டைமில் வந்து இவ்வளோ சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கக்கா. அவங்க கேட்ட மாதிரி நீங்கள் உங்களோட சாய்ஸில் ஏதாவது டிசைன் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒன்றுக்கு மட்டும் ஹெவியாக வச்சுட்டு ஒன்றுக்கு வந்து பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்து நெக்கில் வந்து வச்சுருந்தேன். இந்த மாதிரி ப்ளவுஸு உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக ஒரு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தா நீங்கள் எவ்வளோ ரேட்டு வாங்குவீங்க? இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ ரேட்டு வாங்குறதுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நான் இதுக்கு வந்து 700 வாங்கியிருந்தேன். அந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 300 வாங்கியிருந்தேன். எனக்கு ஆஃப் டேவில் 1000 ருபீஸ்க்கு ஸ்டிச் பண்ண முடிஞ்சதுன்னாக்கா எனக்கு அந்தளவுக்கு அர்ஜென்ட் ஒர்க்கு. அடுத்தது வந்து நான் அந்த மணி கட்டினாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பே பண்ணணும். அதுக்காக ஆள் வச்சு தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணினேன். அதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு ரேட்டில் வாங்கியிருந்தேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ வாங்குவீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம அர்ஜென்ட்டில் பண்ணினால்தான் நமக்கு கஸ்டமர் அதிகரிப்பாங்க. நான் கேட்டது வந்து அவங்களுக்கு வந்துட்டு 1000 தான் கேட்டிருந்தேன். ஆனால் அவங்க 1050 எனக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி கஸ்டமர். பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்ததிலும் குறையாக வச்சுருந்தேன். அந்த குறையாக இருந்த ப்ளவுஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அவங்களுக்கும் ஒரு 9 மணிக்கு போல் அவங்களுக்கும் டெலிவரி கொடுத்துட்டேன். இது பாருங்கள், இது வந்து ஒரு பைப்பிங் சாரீ கிளாத் எடுத்து வச்சு பைப்பிங் தான் பண்ணியிருந்தேன். அடுத்த நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னாக்கா இது வந்து ப்ளைனாக அவங்க இதில் எதுவுமே பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க.
அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் என்கிட்ட என் கஸ்டமரும் சரி, இல்லை வாட்ஸ்அப்லேயும் சரி, "நீங்கள் இவ்வளோ ஸ்டிச் பண்ணுறீங்களே, உங்களுக்கு கால் வலிக்காதா? கால் வீங்காதா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நிறைய பேர். இப்போ அவங்களுக்கு அதான் பதில் சொல்கிறதுக்காக, இது இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, செப்பல் தாங்க. செப்பல் வந்து டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணது தான். ஏன்னா, எனக்கு ரொம்ப நேரமாக காலே தொங்க போட்டுட்டு இருக்கும்போதே கால் வந்து வீங்கிடுது. அதே சமயத்தில் பெயினும் ரொம்பவுமே இருக்குது. நான் வந்து அ வெந்நீரில் வந்து காலை வச்சு முக்கி எடுத்தாலுமே எனக்கு அந்த பெயின் போகலை. டாக்டர்கிட்ட நான் போனேன். டாக்டர் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த இந்த செப்பலை. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போதோ, கட் பண்ணும்போது நீங்கள் இந்த செப்பலை போட்டுக்கிட்டே நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா, நின்னாலும் சரி, நடந்தாலும் சரி, இல்லை நார்மலாக நம்ம வாக் மாதிரி போனாலும் சரி, இந்த மாதிரி செப்பலை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெயினும் ரிலீஃப் ஆகிடும், வீக்கமும் குறைஞ்சிடும்னு சொன்னாங்க. அதேமாதிரி நான் இந்த செப்பல் வாங்கிட்டு ஒரு 2 நாள் ஆகிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி. திரும்பவும் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து இதை இப்போ ரீஓப்பன் பண்ணினேன். போட்டு பார்த்தேன், அவ்வளோ ஒரு நல்ல பெயின் ரிலீஃபாகவும் இருக்குது. நல்லா நமக்கு நடக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெயினோ, இந்த மாதிரி ஒரு பெயின் இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ஏரியா கிட்ட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செப்பல் வாங்கி போடுங்க. கொஞ்சம் பெயின் ரிலீஃபாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.